எனவே இந்த கூட்டத்திலே பேசுகின்ற ஒரு மாபெரும் தகுதியை நான் பெற்றிருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் இங்கே தொலைக்காட்சியை பார்த்தீர்கள். இந்த சட்டம் நிறைவேற்றும் போது நாங்கள் எதிர்ப்பை தந்தது, அதை பற்றி தலைவர்கள் பேசியதெல்லாம் நேராக கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். நான் கூட அதுக்கு முன்தினம் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய அவருடைய துறையின் கீழ் வருகின்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த நான் கூட்டத்தொடரிலே சட்டமன்றத்திலே கலந்து கொண்டு அன்று இரவு எனக்கு தொலைபேசியிலே ஒரு போன், நாளை வகுப்பு சட்டத்தை நிறைவேற்ற இருக்கின்ற நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் இரவே பிளைட் பிடிச்சி டெல்லிக்கு சென்று அடைந்தோம். காலையிலே 11 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் இந்துக்களும் இணக்கமாக இருக்கின்றார்கள். ஏன் என்று சொல்ல போனால் உங்கள் பேரை தரணிவந்தன் பேரை சொல்லும் போது அங்க இருக்கின்ற எங்கள் உறவினர் முஸ்லிம் மிக பெருமையாக சொல்கின்ற ஒரு காரணத்தினை என்று அவர்கள் சொன்ன போது மிக சந்தோஷப்பட்டோம். இன்று என்ன நிலைமை என்ன? இங்கு நாங்கள் என்ன சொல்கின்றோம்? இது தலைவர் என்ன சொன்னார்கள்? நீ தளபதி முதலிடத்தை சென்று கேட்டார்கள். அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கேட்டு ஏன் டெல்லியிலே ஆளுகின்ற ஒரு மோடி இடத்திலே ஒரு இணக்கம் காட்ட மறுக்கின்றீர்கள்? ஏன் அவர்களை அப்செட் பண்ணி போனால் அவர்களை ஒத்து போனால் தமிழகத்துக்கு நிதி கிடைக்கும், படிக்கின்ற நிதி கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனை தீரும் பொழுது நான் அந்த ஆட்சியாளத்திலே ஒற்று போய்விட்டால் என்னை நம்பியிருக்கின்ற முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு யார் காப்பாற்றுவார்கள் என்று தளபதி அவர்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட பார்க்கின்றோமே, இங்கிருந்து எடப்பாடி சென்று பாசிச ஆட்சியுடன் உடன்பாடு செல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்க வேண்டாமா? எங்கள் முஸ்லிம் சகோதரர்கள் ஏன் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? ஏன் 100 நாளை தமிழகத்துக்கு வேலை தரவில்லை? ஏன் படிப்பு நிதியை தரவில்லை? ஏன் ஜிஎஸ்டி உண்டான பணத்தை தரும் என்று கூட்டு சேர்ந்திருக்கின்ற எடப்பாடி கேட்க வேண்டுமா என்றால் நாதி இல்லை என்ற நிலையிலே தான் பார்க்கின்றோம். ஆனால் ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லாவிட்டாலும் சிறுபான்மைக்காக போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாரும் மறுத்துவிட முடியாது, மறக்க முடியாது. அதைத்தானே மோடி பேசும்போது நாங்கள் 40 ஒன்று இங்கே சொல்லுகின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற மாற்றுக் கட்சி எல்லாம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் செய்து என்ன செய்கிறீர்கள் என்று டெல்லியிலே எங்களை கேட்கின்றார்கள். நாங்கள் மோடி உரையாற்றும் போது பட்ஜெட்டை பற்றி அவர் 3.25 மணி நேரம் பேசினார் உரை. அந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது அந்த பட்ஜெட்டை பேசும்போது நாங்கள் அந்த நடு ஆள் என்று சொல்லுவார்கள், வெல் என்று சொல்லுவார்கள். அங்கே நாங்களும் காங்கிரஸ் கூட்டணி எம்பியும் சென்று போராடி அவரை வாசிக்க முடியாமல் தடுத்த போது 17 முறை தண்ணி குடித்தார் மோடி என்று மறுநாள் பேப்பரில் நியூஸிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக தமிழகத்திலே இருந்து சென்றிருக்கின்ற 40 எம்எல்ஏ டெல்லியிலே மோடிக்கு தண்ணி காமித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? இங்கே முஸ்லிம் மக்கள் இன்னைக்கு பர்தா அணிகிறார்கள், அணியிட்டும். கிறிஸ்துவர்கள் பேண்ட் போடுகிறார்கள், பாடட்டும். இந்துக்கள் வேட்டி கட்டுகிறார்கள், கட்டட்டும். ஏன் நீ சொல்லுதான் நாங்கள் கட்ட வேண்டுமா? நாங்கள் எல்லாம் இந்தியன் என்றுதான் சொல்கின்றோமே என்று ஒரு வெளிநாட்டிலே முஸ்லிம் எடுக்கின்ற நாடுகளிலே பக்ரீன் ஓமனெல்லாம் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற ஒரு இந்து பிழைக்க வந்து இந்து தாக்கப்படுகிறானா? எந்த நாட்டிலாவது ஒரு இந்து வெளிநாட்டிலே தாக்கப்படுகிறானா என்றால் இல்லை. இன்றைக்கு முஸ்லிமுக்கு அரணாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் இருந்தால் இன்றைக்கு பாசிச பாஜக எப்பொழுதோ இந்த சிறுபான்மையை ஒழித்திருக்குமே. ஆனால் என்றும் ஒரு நன்றி கடனாக சிறுபான்மை நலனிலே அக்கறை உள்ள ஆட்சியாகத்தான் தமிழக முதல்வர் இருக்கின்றார் என்ற வகையிலே தான் இந்த கண்டனத்தை கொண்ட கூட்டத்திலே இந்த வகுப்பாட்டிலே தீர்ப்பு வழங்கி இருப்பது ஒரு சாதகமாக தீர்ப்பு. அதிலே வந்த சட்டத்தை வகுப்பாட்டிலே என்ன சொல்கிறார்கள்? இன்னைக்கு ஒரு 3 பேரை 4 பேரை இந்துக்களை திணிக்க வேண்டும். ஏன் ஒரு கிறிஸ்து கோயிலில் இந்து நுழைய வேண்டுமா? அது தவறு இல்லையா? ஏதோ ஒரு இந்து கோயிலே போய் முஸ்லீம் அங்கம் கொடுக்க முடியுமா? அது தவறு ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களுக்கு இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு நாங்கள் சொல்வதை எல்லாம் நீ ஒரு இந்து கோயிலிலே முஸ்லீமை உறுப்பினராக்குங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீமுக்கு ஒரு சட்டமா? எனவே இருக்கின்ற நாங்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி அதை தடை விதிக்கிறது என்றால் இன்று என்னை பார்க்கின்றோமே, கவர்னருக்கு தடை. இன்னைக்கு இந்த வகுப்பாளர்